காஷ்மீரம் தொடங்கி குமரி வரையில் வெகு மக்களின் இயக்கமாக அதை வளர்த்தெடுத்த பெருமை அண்ணல் காந்திக்கு மட்டும்தான் உண்டு. காந்தி மட்டும்தான் இந்த தேசத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். அதில் நேதாஜிக்கு பங்கு இருக்கிறது, அதில் பகத்சிங்குக்கு பங்கு இருக்கிறது. தீவிரவாதிகள் பக்கத்திலேயும் நீங்கள் வெளிநாடுகளிலே நின்றபடி படை நடத்தி இந்த தேசத்திற்கு விடுதலையை வாங்கித்தர வேண்டும் என்று போராடிய நேதாஜியின் படையிலே இருந்தவர்கள் அண்ணல் காந்தியடிகளின் தலைமையை ஏற்று சாத்வீகத்தின் அடிப்படையில் சட்ட மறுப்பு போராட்டத்தின் மூலமாகவும் ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாகவும் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கி கொடுத்தவர்கள் அனைவருக்குமே பங்கு உண்டு. ஆனால் இந்த நாடு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றதே, அன்று இந்தியாவின் தலைநகராகிய டெல்லியிலேயே காந்தி இல்லையே. அவர் பிரதமராக இருப்பதா இல்லையா வேறு கதை. இந்த டெல்லியிலே இல்லையே. அந்த கோலாகலத்தில், அந்த கொண்டாட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவே இல்லையே. இந்த நாட்டின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அறிவிக்கப்பட்ட மனிதன். அவர் பொறுப்பேற்கிற பொழுது பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கு கூட காந்தி தயாராக இல்லையே. விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் மகிழ்ச்சியான சூழலில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 69 ஆண்டுகளில் எங்கிருந்து இந்தியா எதுவரை வந்திருக்கிறது என்று பருந்து பார்வை பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். எனவே நேற்று இந்தியா எப்படி இருந்தது? நான் முதலில் மறக்க முடியாத மனிதர்கள் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். கண்ணதாசன் ஒரு கவிதையில் அழகாக சொல்வான், எவற்றையெல்லாம் இந்த ஜனநாயகம் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது: எண்ணும் உரிமை, எழுதும் உரிமை, ஏசும் உரிமை, பிறர் பற்றி பேசும் உரிமை, எரிக்கும் உரிமை. ஒரு உரிமை, 2 உரிமை இல்லை, இத்தனை உரிமைகளையும் நாம் பெற்றிருக்கிறோமே. இவற்றை நாம் பெறுவதற்கு அடித்தளமாக அமைந்தவர்கள் யார் யார்? அவர்களை யோசிக்க வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியாவிற்கு விடுதலையை வாங்கி கொடுப்பதற்கு முன்னின்ற இயக்கம். நான் சொல்வது காந்தியின் காங்கிரஸை. இப்பொழுது அரசியலுக்கே நான் வரவில்லை. மகாத்மா காந்தி நாடு விடுதலை பெற்றது. இன்றைய இளைஞர்கள் முதலில் அதை நெஞ்சில் நிறுத்த வேண்டும். எந்த வகையில் காந்தி பெரியவர்? உலகத்தில் நண்பர்களே, அமெரிக்க விடுதலை போரை முன்னின்று நடத்தியவன் ஜார்ஜ் வாஷிங்டன். அந்த விடுதலை போரில் வெற்றியை பெற்று அமெரிக்கர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி அமெரிக்க ஆட்சி பீடத்தை அமைத்த அந்த கணத்திலேயே அந்த ஆட்சி நாற்காலியில் முதலில் சென்று அமர்ந்த மனிதன் ஜார்ஜ் வாஷிங்டன் தான். இந்த விடுதலை போருக்கு தலைமை ஏற்ற ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவின் முதல் அதிபராக அமர்ந்தார். நீங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய கியூபாவை எடுத்துக்கொண்டால், கியூபாவில் புரட்சியை உருவாக்கியவன் யார்? ஃபிடல் காஸ்ட்ரோ. 50 ஆண்டுகளுக்கு மேல் அசையாமல் அந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தது யார்? அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ தான். சோவியத் ரஷ்யாவில் ஒரு மகத்தான சமத்துவ மாற்றத்தை, சமதர்மத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தன் வாழ்வையே வேள்வியாக்கியது யார்? லெனின். ஜார் மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை சோவியத்தில் படைத்து
ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய நிலையில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமர்ந்தது யார்? அதே லெனின் தான். இப்படி வரிசையாக நீங்கள் வரலாற்று தாழ்வாரத்தில் நடந்து திரும்புகிற திசையெல்லாம் பார்த்தால் எங்கெல்லாம் புரட்சி வெடித்திருக்கிறதோ, புரட்சியின் மூலமாக எங்கெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவோ, அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பை முதலில் அதிகாரத்தில் அமர்ந்து நடத்தியவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த புரட்சியை நடத்தியவர்கள்தான். இது நேற்றைய நெல்சன் மண்டேலா வரை பொருந்தும். தென்னாப்பிரிக்காவில் அந்த தென்னாப்பிரிக்கர்களின் விடுதலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து 27 ஆண்டு காலம் காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவி தியாக முத்திரையை ஏற்றுக்கொண்ட நெல்சன் மண்டேலா தான் முதலில் அந்த ஆட்சி நாற்காலில் அமர்ந்தார். ஆனால் இதில் முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு வரலாற்று மனிதன் உண்டென்றால் அது மகாத்மா காந்தியை தவிர வேறு யாருமே கிடையாது. காந்தியின் வருகைக்கு முன்பு வரையில் காங்கிரஸ் என்பது பணக்காரர்களின், படித்தவர்களின் சட்டை பைகளில் சிறைப்பட்டு கிடந்தது. காஷ்மீரம் தொடங்கி குமரி வரையில் வெகு மக்களின் இயக்கமாக அதை வளர்த்தெடுத்த பெருமை அண்ணல் காந்திக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அண்ணல் காந்தியடிகள் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு தன்னை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்டார். காந்தி மட்டும்தான் இந்த தேசத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். அதில் நேதாஜிக்கு பங்கு இருக்கிறது, அதில் பகத்சிங்குக்கு பங்கு இருக்கிறது. தீவிரவாதிகள் பக்கத்திலேயும் நீங்கள் வெளிநாடுகளிலே நின்றபடி படை நடத்தி இந்த தேசத்திற்கு விடுதலையை வாங்கித்தர வேண்டும் என்று போராடிய நேதாஜியின் படையிலே இருந்தவர்கள் அண்ணல் காந்தியடிகளின் தலைமையை ஏற்று சாத்வீகத்தின் அடிப்படையில் சட்ட மறுப்பு போராட்டத்தின் மூலமாகவும் ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாகவும் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கி கொடுத்தவர்கள் அனைவருக்குமே பங்கு உண்டு. ஆனால் இந்த நாடு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றதே, அன்று இந்தியாவின் தலைநகராகிய டெல்லியிலேயே காந்தி இல்லையே. அவர் பிரதமராக இருப்பதா இல்லையா வேறு கதை. இந்த டெல்லியிலே இல்லையே. அந்த கோலாகலத்தில், அந்த கொண்டாட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவே இல்லையே. இந்த நாட்டின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அறிவிக்கப்பட்ட மனிதன். அவர் பொறுப்பேற்கிற பொழுது பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கு கூட காந்தி தயாராக இல்லையே. அந்த நேரத்தில் காந்தி எங்கே இருந்தார்? கல்கத்தாவிலே இருந்தார். மதத்தை மையமாக வைத்து மனித ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒன்றாக இணைப்பதற்காக ஓடுகிற அந்த குருதி வெள்ளத்தை தடுப்பதற்காக இங்கிருந்து சென்று கல்கத்தாவில் இடிபாடுகளுக்கு இடையே இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரனின் பாழடைந்த வீட்டின் மாடியில் இருதயம் முழுவதும் ரணப்பற்றி கைகளும் கால்களும் முடங்கிய நிலையில் கண்ணுறக்கமில்லாமல் படுத்து கிடந்தார் காந்தி. அந்த காந்தியை உலகத்தினுடைய அத்தனை புகழ்பெற்ற பத்திரிகையாளர்களும் சந்தித்து, நீங்கள் விரும்பியபடி இந்த தேசம் சுதந்திரத்தை அடைந்து விட்டதே, உங்களுடைய சுதந்திர தின செய்தி என்ன சொல்லுங்கள் என்றார். இதுதான் முக்கியம். நீங்கள் நெஞ்சுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியதும் உங்கள் இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டியதும் இதுதான் முக்கியம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று காந்தி வாயே திறக்கவில்லை. திரும்ப 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 உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், வானொலிகள், உங்களுடைய செய்திதான் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் தான் இதை வளர்த்தெடுத்தவர்கள், நீங்கள் தான் இந்த சுதந்திரம் வருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்தவர், உங்கள் கருத்து என்ன? வாயே திறக்கவில்லை காந்தி. பிறகு பிபிசி திரும்ப திரும்ப அவரை வற்புறுத்திய பொழுது பிபிசி நிருபரிடம் காந்தி சொல்கிறார், எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று நீ நினைத்து கொண்டு என்னை விட்டு செல் என்றார். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அந்த நிலையில் நான் என்ன செய்தி உனக்கு வழங்க முடியும்? அப்படி நினைத்து கொண்டு நீ செல் என்றார். சொல்லவே இல்லை.
சில நாட்களுக்கு பிறகு அவர் வாய் திறந்தார். பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்த பொழுது, வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு தி நேஷன்? இந்த தேசத்திற்கு நீங்கள் வழங்குகிற செய்திதான் என்ன? அப்பொழுது காந்தி சொன்னார், ஐ வாண்ட் எ சொசைட்டி that will wipe every tear from every eye. This is my message. ஒரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத சமுதாயத்தை நான் சந்திக்க விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய அழகிய சுதந்திரத்தின் அடையாளம் என்று காந்தி சொன்னார். 69வது சுதந்திர நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. ஒரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத தேசத்தை தானா இன்று நாம் பெற்றிருக்கிறோம். யோசியுங்கள். இன்றைக்கு இந்தியாவிற்குள்ளே 2 இந்தியா இருக்கின்றன. ஒரு இந்தியா ஷைனிங் இந்தியா, ஒளிர்ந்து கொண்டிருக்கிற இந்தியா. இன்னொரு இந்தியா இருட்டில் மூழ்கி கிடக்கிற இந்தியா. ஒரே நேரத்தில் 2 இந்தியா இன்றைக்கு நம் கண் முன்னாலே தரிசனம் தருகிறது. உலகத்தில் நண்பர்களே 196 நாடுகளின் கொடிகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாலே பட்டொளி வீசி பறக்கின்றன. 196 நாடுகளில் ஒன்று இந்தியா. உலகத்தில் டாலர் பில்லியனர்ஸ், பெரும் கோடீஸ்வரர்கள், 100 கோடி 1000 கோடி எல்லாம் கணக்கில் நான் சொல்லவில்லை, பல்லாயிரம் கோடி பணத்தில் புரளக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்களுடைய பட்டியலில் இந்தியாவிற்கு 4வது இடம் மறந்து விடாதீர்கள். 4வது இடம். நீங்கள் கரவொலி எழுப்புகிறீர்கள், மகிழ்ச்சி தான். ஆனால் இதன் இன்னொரு பக்கம் என்ன? பெருங்கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுதான் முக்கியம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு. மனிதவள மேம்பாடு என்பதை எதை அடித்தளமாக வைத்து நிர்ணயிக்கிறான்? எல்லாருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறதா? எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறதா? எல்லாருக்கும் உடுத்த உடை இருக்கிறதா? சுற்றுப்புறம் சுகாதாரமாக இருக்கிறதா? வேலையின்மையே இல்லாமல் அனைவரும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி பல்வேறு தரவுகளை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுவதுதான் மனித வள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அந்த மனிதவள மேம்பாட்டில் 196 நாடுகளில் நாம் 138வது இடத்தில் இருக்கிறோம். 138வது இடம். ஒரு பக்கத்தில் பெரும் கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் 4வது இடத்தில் இருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோமே. இந்த இந்தியாவில் தான் இன்றைக்கு 127 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 127 கோடி மக்களில் நான் சொல்வது தமிழருவி மணியனின் கணக்கு இல்லை, மத்திய அரசு தந்திருக்கிற கணக்கு. 127 கோடி மக்களில் 40 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே என்றால் என்ன? 3 வேளை உணவு முழுமையாக கிடைக்காத நிலையில் இருக்கிறார்கள். 40 கோடி மக்கள் இன்றும் இந்த நாட்டில் இரவு உணவு இல்லாமல் ஈரத் துணியை வயிற்றிலே கட்டி கிழிந்த பாயில் கண்ணுறக்கம் இல்லாமல் கலங்கி தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இந்தியாவை நாம் பார்க்க வேண்டாமா? இப்படி 2 இந்தியாக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை எப்பொழுது இட்டு நிரப்பப் போகிறோம்? அன்றுதான் உண்மையாக நாம் சுதந்திரத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும். மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் 2020 இந்தியா வல்லரசாக வர வேண்டும் என்ற ஒரு கனவை இளைஞர்களின் இதயங்களிலே விதைத்து விட்டு சென்றார். உறங்கும் பொழுது வரக்கூடிய கனவை நான் சொல்லவில்லை, உன்னை உறங்கச் செய்யாமல் செய்யக்கூடிய கனவைத்தான் நான் பேசுகிறேன் என்றார். நண்பர்களே, அவர் சொன்ன வல்லரசு என்பதை நாம் யாருமே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்துல் கலாம் சொன்ன வல்லரசு என்பது ஆயுதங்களை பெருக்குவதல்ல.
இராணுவ வலிமையை அதிகரிக்க செய்து அண்டை நாடுகளை அச்சுறுத்துகிற வல்லரசு குறித்து அப்துல் கலாம் பேசவில்லை. வல்லரசு என்பதற்கான அடையாளம் என்று அமெரிக்கா வல்லரசு என்றால் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது, வாழ்வியல் வாய்ப்புகள் பெருகி கிடக்கின்றன. இங்கே வல்லரசு என்கிற பொழுது அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான உணவு, அனைவருக்குமான வீடு, அனைவருக்குமான வசதி மிக்க வாழ்வு எப்பொழுது வந்து சேருகிறதோ அப்பொழுது நீங்கள் வல்லரசாகி விடுகிறீர்கள். 127 கோடி மக்களும் வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பதற்கு பெயர்தான் வல்லரசே தவிர ஆயுதங்களை குவித்து வைத்து அடுத்தவனை மிரட்டுவது வல்லரசின் அடையாளம் என்று அப்துல் கலாம் பேசவில்லை. இந்த 127 கோடி மக்களும் வல்லவர்களாக மாறுவதற்கு இன்று வழி என்ன? அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். காந்தியின் கனவு நனவாகிவிட்டதா? ஆகவில்லையே. நேருவின் கனவு நிறைவேறிவிட்டதா? மறக்க முடியாத மனிதர்களின் பட்டியலில் இவர்களையெல்லாம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நான். நேருவினுடைய கனவு என்ன? இந்திய சுதந்திரம் வரக்கூடிய சூழலில் வெள்ளைக்காரனே முடிவெடுத்து இனி இந்த நாட்டை நீண்ட காலம் நம் கையிலே வைத்திருக்க இயலாது என்ற நிலையில் உங்களுக்கான ஆட்சியை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு, உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் தயாரிப்பதற்கு அரசியல் நிர்ணய சபையை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்று 1946 உருவாக்கப்பட்டு விட்டது. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நாம் விடுதலை பெற்றோம். 1946 அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான அரசியல் நிர்ணய சபை, இந்தியன் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி உருவாக்கப்பட்டது. நான் ஒன்று சொல்கிறேன், அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்களெல்லாம் கற்றறிவாளர்கள், மேதைகள். உலகத்தின் மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டங்கள் அனைத்தையும் எடுத்து ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அம்சங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாறு பிழிந்து உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனால்தான் உலகத்திலேயே மிகவும் கனமான புத்தகம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான அரசியல் நிர்ணய சபை முதலில் கூடுகிறது. இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருப்பதைப் போல அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது பேசுவதைப் போல ஜவஹர்லால் நேரு முதலில் பேசுகிறார். பேசுகிற பொழுது நேரு தன்னுடைய கனவை விதைக்கிறார். காந்திய கனவு என்பது ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் வைப் எவரி டியர் ஃப்ரம் எவரி ஐ. இப்பொழுது நேரு தன்னுடைய கனவை விதைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களே, உங்கள் பொறுப்பு மிக முக்கியமானது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய கடைகோடி மனிதன் உட்பட அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் இருப்பிடம், அனைவருக்கும் ஆடை, இவை அனைத்தும் எளிதாக விரைவில் கிடைப்பதற்கு வாய்ப்பை உருவாக்குகிற அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வழங்குவதற்கு முற்பட வேண்டும் என்றார். 1946 உட்கார்ந்தார்கள். 1949 நவம்பர் மாதம் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது. அந்த அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அரங்கேற்றப்பட்டது. நான் பல கல்லூரி பேராசிரியர்களிடம் பேசுகிற பொழுதே அப்படி மெல்ல கேட்பேன். 1949 நவம்பர் மாதத்திலேயே இந்த நாட்டில் நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கான அரசியல் அமைப்பு சட்டம் முழுவதுமாக உருவாக்கப்பட்டு விட்டதே. ஆனால் நவம்பர் 26 இவர்கள் ஏன் குடியரசு நாளாக கொண்டாடவில்லை? நவம்பர் முழுவதும் காத்திருந்தார்களே புத்தகத்தை வைத்துக்கொண்டு. டிசம்பர் முழுவதும் சும்மா இருந்தார்களே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு. ஜனவரி 1 தேதி உலகம் முழுவதற்கும் அது நியூ இயர் டே அல்லவா, புத்தாண்டு தினம் அல்லவா? எனவே அந்த தினத்தை தேர்ந்தெடுத்து இவர்கள் குடியரசு நாளை அறிவித்திருக்கலாமே.
அது என்ன, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரையில் இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த ஜனவரி மாதம் 26ஆம் நாள் அப்படி என்ன முக்கியத்துவம்? உங்களின் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு தெரியும்? 1949 நவம்பர் 26 பூரணத்துவம் பெற்றுவிட்ட அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே வைத்திருந்து 1950 ஜனவரி 26 அன்று இவர்கள் கொண்டு வந்து குடியரசு நாள் என்று அறிவித்ததற்கு என்ன காரணம்? பேராசிரியர்களுக்கே தெரியவில்லையே, கல்லூரி பிள்ளைகளுக்கு தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற கல்லூரி பிள்ளைகள் சுதந்திர தினம் ஒரு 10 பேரை வரிசையாக சொல்லுங்கள், இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் பெயர்களை. பொதிகை தொலைக்காட்சியில் கல்லூரியின் வாசலிலே போய் நின்று பேட்டி எடுக்கிறார்கள். ஒரு மாணவனை பார்த்து இந்த தொலைக்காட்சி நண்பர் கேட்கிறார், காந்தியின் முழு பெயர் என்ன என்று. அந்த மாணவன் கொஞ்சமும் கூச்சமில்லாமல் சிரித்தபடியே எனக்கு தெரியாது என்கிறான். எனக்கு தெரியாது. சரி போகட்டும், காந்தியின் மனைவி பெயர் உனக்கு தெரியுமா? தெரியாது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவனுக்கு தெரியவில்லை. கஸ்தூரிபா காந்தி அவனுக்கு தெரியவில்லை. சூர்யா சென்னை தெரியுமா? இன்றைக்கு மறக்க முடியாத மனிதர்கள் பேசுகிற பொழுதே நான் தன்மயம் இழந்து விடுவேன். அந்த சூர்யா சென்னுடைய தியாகம் குறித்து பேசினால், யார் சூர்யா சென் என்று எவனுக்காவது தெரியுமா? பிரியலதா வடேகர் என்கிற ஒரு புரட்சி பெண்மணியை தெரியுமா? வெடிகுண்டு வீசியவள், துப்பாக்கி தூக்கியவள். விடுதலை புலிகள் சிக்கிவிட்டால் சயனைடு சாப்பிடுவார்கள் என்று நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்களே, இந்த சயனைடை 1930களின் தொடக்கத்தில் சாப்பிட்டு தியாக வேள்வியை நடத்தியவள். அவள் பெயர் பிரியலதா வடேகர். தெரியுமா உங்களுக்கு? அவளோடு சேர்ந்து புரட்சியில் ஈடுபட்ட இன்னொரு பெண் கல்பனா தத் தெரியுமா உங்களுக்கு? நாம் அது குறித்தெல்லாம் கவலைப்படுவதில்லை. சீனாவுக்குள்ளே சென்று எந்த இளைஞனிடமும் நீங்கள் மாசேதுங் நடத்திய நெடும் பயணத்தை பற்றி கேட்டு பாருங்கள், தெரியாது என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக திரண்டு நெடும் பயணத்தை நடத்தி முடிக்கிற நிலையில் 20,000 பேராக மாறி அந்த அவலம் முழுவதையும் சொல்லுவான். ரஷ்ய புரட்சியை பற்றி நீங்கள் ருஷ்ய மண்ணில் இருக்கக்கூடிய எந்த இளைஞனையும் எந்த மாணவனையும் கேட்டாலும் அந்த வரலாற்றை அவன் சொல்லுவான். நண்பர்களே, இந்த மண் இந்த நிலையில் இருக்கிறது என்றால், இந்த மண் இந்த நிலைக்கு வருவதற்காக தங்கள் இரத்தத்தை, தங்கள் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்த மகத்தான மனிதர்களை மறந்து போனால் நம்மை விட நன்றியற்றவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? ஒவ்வொரு மனிதனையாக இன்றைய இளைய தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் மறக்க முடியாத மனிதர்கள் என்று 25 தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒன்றாக தொகுத்து ஒரு புத்தகமாக நான் எழுதினேன். மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் அந்த புத்தகத்தை வெளியிட்ட நேரத்தில் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், இதில் 6 பேரை நீங்கள் எழுதியதை நான் படிப்பதற்கு முன்பு வரை எனக்கு தெரியவே தெரியாது என்றார். 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பூரண வடிவம் பெற்றுவிட்ட பிறகும் காத்திருந்து 1950 ஜனவரி 26 வரை அவர்கள் பொறுத்திருந்து ஜனவரி 26 குடியரசு நாளாக்கியது அது யாருக்கும் தெரியாதே என்று நான் சொன்னேன். அது தெரிய வேண்டும் என்று பொறுப்பாக கேட்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. 1929 மோதிலால் நேரு தலைமை பீடத்திலே இருந்து இறங்கி அவருடைய திருமகன் ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அமர்ந்த மாநாடு தான் லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் காங்கிரசினுடைய ஒரே குறிக்கோள் பரிபூரண சுதந்திரத்தை பெறுவது என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இந்த சுதந்திரத்தை அடைகிற வரையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாள் இந்தியாவின் சுதந்திர தினம் என்று கொண்டாடுவது என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஐ சுதந்திர தினமாக கொண்டாடினார்கள். ஆனால் இவர்கள் கொண்டாடியபடி சுதந்திர தினம் வெள்ளைக்காரனால் ஜனவரி 26இல் வழங்கப்படவில்லை.
அவன் ஆகஸ்ட் 15 தான் மூட்டை கட்டி கொண்டு போனான். அப்படி என்றால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த நாள் வருகிற வரை பொறுத்திருந்து ஜனவரி 26 அன்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அரங்கேற்றம் செய்து இந்தியாவை குடியரசு நாடாக அறிவித்து குடியரசு தினம் வந்து சேர்ந்த வரலாறு இதுதான். இன்றைக்கு மதுவிலக்குக்காக நீங்கள் போராடுகிற பொழுதும் சொல்கிறேன், இந்த மதுவினால் இந்த சமுதாயம் சீரழிந்திருக்கிறது. இந்த தமிழகம் தாழ்ந்து கிடக்கிறது. எங்கு நோக்கினும் ஏழ்மை மண்டி கிடக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை இழந்து கோடிக்கணக்கான மக்கள் நடமாடும் நோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். எனவே இவற்றிற்கு காரணமான டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என்று சட்டத்திற்கு உட்பட்டு சாத்வீக அடிப்படையில் அமைதி சார்ந்து அறவழியில் 1000 நாள் போராடுவோம். ஒரு நாள் நிச்சயம் அந்த மதுக்கடைகள் மூடப்படும். அதை விட்டுவிட்டு டாஸ்மாக் கடைக்குள்ளே சென்று அந்த பாட்டில்களை உடைப்பதும் சூறையாடுவதும் டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்கக்கூடியவனை கொலை செய்வதும் எந்த வகையிலும் நியாயமாகாது. சசிபெருமாள் மரணத்திற்கு கண்ணீர் விடுகிற நாம், ஒரு டாஸ்மாக் கடை ஊழியனாக இருக்கிற செல்வம் என்கிற மனிதன் கொலை செய்யப்படுகிறான் என்றால், வெடிகுண்டு வீசப்பட்டோ அல்லது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டோ வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டவன் சாகிறான் என்றால் அவனுக்கும் சேர்ந்து நீங்கள் கண்ணீர் விட வேண்டாமா? சசிபெருமாளை இழந்து ஒரு குடும்பம் நிராதரவற்று தவிக்கிறது என்று நாம் புலம்புகிற பொழுது, அந்த செல்வம் என்கிற ஒரு சாதாரண ஊழியனை இழந்து அந்த குடும்பம் தவிப்பதும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்குலம் கண்ணீர் வழிய நிற்பதும் உங்களுக்கு காட்சியில் வரவில்லையா? யோசியுங்கள். பல்கிவாலா மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். இன்றைய இளைஞர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று எவர்களை எல்லாம் தேடி படிக்கிறீர்களே, பல்கிவாலாவை கொஞ்சம் படித்து பாருங்கள். ஸ்டாமரிங், அவரால் சின்னஞ்சிறு வயதில் பேச முடியாது. திக்கி திணறித்தான் வார்த்தைகளே வெளியே வரும். அப்படி திக்கி திக்கி பேசிய அந்த பல்கிவாலா தன் சுய முயற்சியால் முயன்று பெரும் பேச்சாளனானார். ஒரு ஆண்டில் மத்திய அரசு பட்ஜெட்டை போட்டால் அந்த பட்ஜெட் குறித்து இன்று மும்பை அன்று பம்பாய், அதில் பல்கிவாலா கூட்டத்தில் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன பேசப் போகிறார், நாடு முழுவதும் காதை தீட்டிக் கொண்டு ஆர்வமாக காத்திருந்த காலம் அது. கின்னஸ் ரெக்கார்ட் அவர் செய்தார். ஒரு தனி மனிதன் பேசுவதை கேட்பதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடியது பல்கிவாலாவுக்கு தான். அந்த பல்கிவாலா ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறார், இவற்றையெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. We have first class constitution. இன்றைக்கு நாம் அரசியலமைப்பு சட்டம் சரியில்லை, அதை மாற்ற வேண்டும், இதை திருத்த வேண்டும் என்றெல்லாம் குரல்கள் வருகின்றன. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஊறி திளைத்த மாபெரும் நிபுணர் பல்கிவாலா அவர் சொல்கிறார், we have first class constitution and third class leadership. third class leadership. முதல் தரமான அரசமைப்பு சட்டத்தை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு மூன்றாம் தரமான தலைவர்களை வைத்துக் கொண்டிருப்பதனாலே தான் இந்த நாடு இத்தனை அவலங்களை சந்திக்கிறது என்றார். நண்பர்களே, அண்ணல் அம்பேத்கர் 1946 நவம்பர் மாதம் 26ஆம் நாள் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமைப்படுத்திவிட்ட பிறகு அவர் ஆற்றுகிற உரையில் ஒரு வரி மறக்கவே முடியாதது, இன்று வரை சிந்திக்க வேண்டிய வரி. அவர் சொல்கிறார், இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிவிட்டோம், இதன் மூலமாக நாம் சாதித்திருக்கக்கூடிய ஜனநாயக மாண்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்பதை கொண்டு வந்து விட்டோம். அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், அதானிக்கும் ஒரு ஓட்டு தான், சாலை ஓரத்தில் படுத்து கிடக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்பதை நாம் உருவாக்கிவிட்டோம். ஆனால் ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்பதை எப்பொழுது உருவாக்கப் போகிறோம்? ஒரு மனிதன் ஒரே மதிப்பு. நமக்கு நல்வாழ்வை வகுத்து கொடுத்தவர்கள் குறித்தும் கவலை இல்லை, இந்த மண்ணுக்காக உழைத்து தேய்ந்து போனவர்கள் குறித்தும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காந்தியை பற்றி பேசுகிறோம்,
பகத்சிங்கை பற்றியும் பேச வேண்டும் இல்லையா? நீங்கள் ஒன்று யோசியுங்கள். அந்த தூக்கு மரத்தின் நிழலில் இருந்து தூக்கிலே தொங்கியவர்கள், அந்த கயிற்றை முத்தமிட்டவர்கள் 3 பேர் சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இந்த 3 பேருக்குமே 25 வயது முடியவில்லை. 25 வயதை அடையாதவர்கள், திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்கள், தேக சுகம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள். இந்த 3 பேரும் தூக்கு கயிற்றில் தொங்கினார்களே. பகத்சிங் பஞ்சாப் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். என்ன கடிதம் தெரியுமா? மன்னிப்பு கடிதம் இல்லை. அவன் தந்தையும் தாயும் இவனுக்காக மன்னிப்பு கேட்டதை கூட கடுமையாக எதிர்த்தவன் அவன். ஆனால் அவன் பகத்சிங் நினைக்கிற பொழுதே, இந்த வரலாற்றை எல்லாம் படிக்கிற பொழுதும் நினைக்கிற பொழுதும் சிந்தை முழுவதும் சிலிர்க்கிறது எனக்கு.